வருமானம் வர மாதிரியே இருக்கு, ஆனா எந்த லாபமே நிக்க மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்றீங்களா? நீங்க மட்டும் இல்ல, எல்லா சலூன் ஓனர்ஸும் அதே இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணிருக்கிறோம். அப்போதான் நாங்க ரியலைஸ் பண்ணோம் பட்ஜெட்டிங்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பிசினஸ்க்கு மட்டும் இல்ல, எல்லா பிசினஸுக்கும் அது பொருந்தும். சரி, சலூன் பட்ஜெட்டிங்கை எப்படி பிளான் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸ் ரொம்ப குறைந்த ஸ்டாஃப்ஸ், 4 ஸ்டாஃப்ஸ் மட்டும் வச்சுட்டு தான் சலூன் ரன் பண்ணோம். நானும் என் ஒய்ஃபும் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் சலூன்ல இருப்போம். மாசம் மாசம் நல்ல வருமானம் வர மாதிரி இருக்கும். 2 lakhs 2.5 lakhs அந்த மாதிரி வரும். பட் எண்ட் ஆஃப் த மந்த் பாத்தீங்கன்னா கையில எந்த காசுமே நிக்காது. என்னதாண்டா நடக்குதுன்னு ஒரு கிளாரிட்டியே இல்ல. பட்ஜெட்டிங்க 2 கேட்டகரியா பிரிச்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் பிக்சர் எக்ஸ்பென்சஸ், வேரியபிள் எக்ஸ்பென்சஸ். பிக்சர் எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சலூனோட ரெண்ட், ஸ்டாஃபோட salary, அகாமடேஷன் எக்ஸ்பென்சஸ், ஃபுட் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் ரொம்ப முக்கியமா லோன் இஎம்ஐ. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெகுலரா இதான் பிரைஸ் இருக்கும்னு உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். தட்ஸ் ஆல் கால்டு பிக்சர் எக்ஸ்பென்சஸ். வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட்ஸ், கன்சியூமபிள், ரீட்டைல் ரெண்டுமே, எலக்ட்ரிசிட்டி பில்ஸ், grocery செலவுகள், டீ காஃபி மாதிரியான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யூசுவலா நீங்க வேரியபிள் கேட்டகரியில வச்சுக்கலாம். இந்த எல்லா எக்ஸ்பென்ஸையும் நாங்க கேட்டகரைஸ் பண்ணி ஒரு எக்ஸல் ஷீட்ல போட்டு வச்சுக்கிட்டோம். ஒரு சில ஃபார்முலாஸை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு ட்ராக்கர் மாதிரி வச்சுக்கிட்டோம். எவ்ரிடே நாங்க ஸ்பெண்ட் பண்ண அந்த ட்ராக்கர் எக்ஸல் ஷீட்ல ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம். சோ எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், இன்னும் 15 நாள்ல இவ்வளவு அமௌண்ட் மட்டும் தான் நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. சோ இதை பண்ணி முடிக்கும் போது எங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா எங்களோட எக்ஸ்பென்சஸ்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிச்சது. ஆட்டோமேட்டிக்காவே மந்த்லி இவ்வளவுதான் சேல்ஸ் நடக்குதுன்னா அதே மாதிரி மந்த்லி இவ்வளவுதான் எக்ஸ்பென்சஸ் நடக்க போகுதுன்னு மந்தோட பிகினிங்லேயே எங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சது. பட்ஜெட்டிங் தான் அந்த எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்றதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. நிறைய கிளாரிட்டியும் கொடுக்க ஆரம்பிச்சது. ஸோ நீங்களும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நிறைய ரெவென்யூ வருது, ப்ராஃபிட் இல்லைன்ற ப்ராப்ளத்தை டெஃபினட்டா சால்வ் பண்ண முடியும்.